கர்ப்பிணி பெண்ணிற்கு புற்றுநோய் மாத்திரையை தவறாக வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. நெடுங்கண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. போலிக் ஆசிட் மாத்திரைக்கு பதிலாக புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மாத்திரையை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கம்பமெட்டை சேர்ந்த இளம் பெண்ணுக்கு தான் நெடுங்கண்டம் மெடிக்கல் ட்ரஸ்ட் மருத்துவமனையிலிருந்து மருந்துகள் மாறி கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த தினம் கர்ப்ப சம்பந்தமான உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்பட்டதை தொடர்ந்து இளம் பெண் நெடுங்கண்டத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் பரிசோதித்த பின்பு பல மருந்துகளும் கொடுக்க வேண்டும். 2 நாட்களுக்கு பின்பு டிஸ்சார்ஜ் ஆன நேரத்தில் கிடைத்த மாத்திரைகள் பரிசோதித்த போது மாத்திரை மாறிய தகவல் தெரிய വന്നത്. രണ്ടാമത്തെ പ്രാവശ്യം നമ്മൾ ഇത് കണ്ടിട്ട് കംപ്ലൈന്റ് ചെയ്യുന്നത്. അന്നേരം ഡോക്ടർ പറഞ്ഞു കഴിച്ചിട്ടില്ലോ കുഴപ്പമില്ലെന്ന് പറയും. കഴിച്ചു കഴിഞ്ഞാൽ മാരകമായിട്ടുള്ള പ്രശ്നമാണെന്ന് ഇവിടുത്തെ ഡോക്ടർ തന്നെ നമ്മളോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്. കുഞ്ഞ് അബോഷനായി പോകാൻ ചാൻസ് ഉണ്ട്, കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ ഭയങ്കര പ്രശ്നം ഉണ്ടാകുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. പിന്നെ എന്തിന് തന്നതും നമുക്കറിയത്തില്ല. ഡോക്ടർ മാറിപ്പോയതാണോ നേഴ്സുമാർക്ക് മാറിയതാണോ എന്ന് നമുക്കറിയത്തില്ല. അന്നതിന്റെ ബില്ലും കാര്യങ്ങളും എവിഡൻസും കാര്യങ്ങളും എല്ലാം നമ്മുടെ കയ്യിലുണ്ട്. 4-ാം തീയതി തന്ന ഗുളികയാണ്, നമ്മളത് കഴിക്കുകയും ചെയ്തിട്ടുണ്ട്. അതിന്റെ ബില്ലും കാര്യങ്ങളും എല്ലാം നമ്മുടെ കയ്യിലുണ്ട്. கேன்சர் உட்பட உள்ள நோய்களுக்கு கொடுக்கும் போலிட்ராக் 5 mg மாத்திரை தான் மாற்றி கொடுக்கப்பட்டது. இதுபோன்ற மாத்திரைகளால் கர்ப்பமாக உள்ள பெண்களுக்கு உடல்நிலை பாதிக்க வாய்ப்புள்ளது. சம்பவத்தில் சுகாதாரத்துறைக்கு புகார் கொடுக்க இந்த குடும்பத்தினர் தயாராகி வருகின்றனர். அதே நேரம் சம்பவத்தில் மருத்துவமனை அதிகாரிகளும் விளக்கம் கொடுத்துள்ளனர். நியூஸ் பியூரோ, நெடுங்கண்டம்.